Hi friends, welcome back to my channel. So book reviews குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. And one more thing, giveaway close ஆக only 9 days தான் லெஃப்டா இருக்கு. So எல்லாரும் ஃபாஸ்டா participate பண்ணுங்க. All the best guys. ஸோ இன்றைக்கி எந்த புக்கை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த புக்கை படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு வார்னிங். இஃப் யூ கெட் ஹார்ட் ப்ரோக் ஈஸிலி தென் ஜஸ்ட் ஸ்கிப் திஸ் புக்ஸ் கைஸ். ஏன்னா இந்த புக்கோட ஸ்டோரி எவ்வளோக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குமோ அதே அளவுக்கு நமக்கு ஹார்ட் பிரேக்கை கொடுக்கும். ஸோ இப்போ வாங்க அந்த புக் என்ன புக், அதோட ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த புக் நேம் யூ ஹாவ் ரீச்டு சாம். இந்த புக்கோட ஆத்தர் வந்து டஸ்டின் தாவ். இந்த புக் 2021 ரிலீஸ் ஆன புக். இந்த புக் சாம் அண்ட் ஜூலியோட ஸ்டோரி. ஜூலி 17 இயர்ஸ் ஓல்டு கேர்ள். அவள் ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும்னு எல்லாமே அவள் பாய் ஃப்ரெண்ட் சாம் கூட சேர்ந்து பிளான் பண்ணி வச்சுருக்கா. அவங்க காலேஜ் அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டுருக்க இந்த டைமில் ஜூலியோட பாய் ஃப்ரெண்ட் சாம் இறந்து போயிடுறாங்க. ஜூலினால் அவள் பாய் ஃப்ரெண்ட் சாம் இறந்து போனதை அவனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதனாலேயே சாமோட ஃபனரலையும் அட்டன் பண்ணலை. சாமோட மெமரிஸாக இருக்க எல்லா திங்ஸையும் தூக்கி வீசிடுறா. அவனால் முடிஞ்ச அளவுக்கு சாமை மறக்கணும்னு பார்க்குறா. பட் அவனால் முடியல. அவங்க இயர் புக்கில் சாம் எழுதியிருந்த மெசேஜை பார்த்து அவளுக்கு அவனோட மெமரிஸ்லாம் ஞாபகம் வர ஸ்டார்ட் ஆகிடுது. சாமோட வாய்ஸ் ஒன் மோர் டைம் கேட்கணும் போல் இருக்குன்னு சாமோட நம்பருக்கு கால் பண்ணுறா. ரிங் போயிட்டே இருக்க கொஞ்ச நேரத்தில் சாம் காலை அட்டன் பண்ணுறான். ஜூலிக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கிடச்சிருக்கு சாம்க்கு குட் பை சொல்ல. இவங்களுக்கு கிடச்சிருக்க இந்த கனெக்ஷன் டெம்பரரி தான். பட் சாமோட வாய்ஸ் அகெயின் கேட்டதும் அவள் அகெயின் சாமை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. இவங்களுக்கு நடக்கிற இந்த காலை இவனால் சீக்ரெட்டாக வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறா. சாமோட ஃபேமிலி எப்படி சஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஜூலி பார்த்துருக்கா. பட் இவை சாம் கூட பேசுகிறத யார்கிட்டேயும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் இவங்களோட கனெக்ஷன் பிரேக் ஆகிரும். ஜூலிக்கு ஒரு பக்கம் லவ்டு ஒன் ஸ்பெயினில் இருக்காங்க, இன்னொரு பக்கம் அவள் சாம் கூட காலில் பேசுகிறத அவங்க ஃபேமிலிக்கிட்ட சொல்ல முடியாது. சொன்னால் இவங்களுக்குள்ளே இருக்க கனெக்ஷனுக்கு ரிஸ்க் ஆகிரும். இதை எப்படி ஜூலி ஹேண்டில் பண்ணுறா, இவங்களோட டெம்பரரி கனெக்ஷன் பிரேக் ஆகிருமா இல்லையா, இது எல்லாத்தையும் ரிவீல் பண்ணுறது தான் இந்த புக். நான் இந்த புக்கோட ஸ்டோரிக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் எனக்கு அவ்வளோ ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்துச்சு. இதுதான் ஃபஸ்ட் புக் என்ன அழுக வச்சது. என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் இதுவும் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் புக்காக இருக்கும். ஸ்டோரி, கேஸ்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ இந்த புக்குக்கு நான் 5 out of 5 கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி ஏதாவது புக்குக்கு ரிவ்யூஸ் போடணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.